ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தாலும், எவ்வளவு உயர்வு வந்தாலும், நீங்க மனுஷனுக்காகவோ இன்னொரு நபருக்காகவோ யாரை விட்டு கொடுக்க கூடாதுன்னா ஆண்டவரை ஒரு நாளும் விட்டு கொடுக்க கூடாது. ஏசப்பா உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். ஏசப்பா உங்களை பல மடங்கு உயர்த்துவார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு நீங்கள் பெருகுவீர்கள். ஆனா நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆனா எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் நான் யாரை விட மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, அப்பாவை பார்த்து கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்களை விட மாட்டேன், உங்களை மறக்க மாட்டேன், உங்களுக்கு விரோதமாய் பரிசுத்த குலைச்சலான காரியத்தை செய்ய மாட்டேன். நீங்க இந்த தீர்மானம் எடுங்க. வாலிப தம்பி, நீ இந்த தீர்மானம் எடு. தங்கச்சி, இந்த தீர்மானம் எடு. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். நீங்க ஒன்றும் இல்லாமையில இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு வேணுமென்றாலும் கர்த்தரால் கொடுக்க முடியும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பகாரியம். கர்த்தரின் பார்வைக்கு அற்பகாரியம். அந்த மனுஷன் உனக்கு கொடுக்கிற ஆடுகளை கொடுக்க மாட்டேன்னாரா, குறும்பாடுகளை கொடுக்க மாட்டேன்னாரா, ஆனா அந்த ராஜ்யத்தையே கையிலே கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.